அன்பே சிவம். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். இந்த உலகம் நல்லபடியே நடந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி. நாம் ஆரம்பிக்கும் இந்த கலந்துரையாடல் தொடர்ச்சி நமது அன்பர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய, அன்பர்கள் நினைப்பது போல வாழ, எண்ணியதை எய்த, ஆரோக்கியமாக இருக்க, நமது சந்ததியை அனைவரும் ஆரோக்கியத்தை பற்றி நன்கு அறிந்து நடைமுறையில் அன்றாட வாழ்வில் கடைப்பிடித்து ஜீவகாந்த சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, பிராணசக்தி இவைகளை எல்லாம் அதிகரித்து நல்ல வாழ்வு பெற, நிம்மதி பெற கலந்து உரையாடலாம். நமது வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அதை 4-5 பகுதிகளாக சுலபமாக தலைப்புகளை எடுத்து பேச பிரித்து கொள்ளலாம். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பகுதி. வாழ்வு என்றால் என்ன, நமது குறிக்கோள் என்ன, எப்படி வாழ வேண்டும், 2வது பகுதி. இதிலே முக்கியமான அம்சம், அநேகமாக எல்லோரும் மறந்துவிட்ட அம்சம், பஞ்சபூத காந்த சக்தி அல்லது வான்காந்த சக்தி. ஆங்கிலத்திலே யூனிவர்சல் மேக்னட்டிசம். இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது இந்த ஒரே சக்தி தான். இந்த ஒரே சக்தியை, அண்டத்தில் இருக்கும் இந்த சக்தியை தான் நமது பிண்டத்திலும் அமைத்து கொண்டு மனிதராக, உயிரினங்களாக வாழ்கிறோம். ஆனால் அதற்கு வேண்டிய சக்தி, ஜீவகாந்தி சக்தி போதுமான அளவிலே நமது உடலிலே, செல்களிலே, நாடி நரம்புகளிலே அமைந்திருக்கவில்லை. அதை சீர்திருத்தி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாக அமைய, திண்டாட்டத்தை தவிர்க்க சில வழிமுறைகளை காண்பதற்கு நாம் முக்கியமான அம்சமான உணவு முறை,
அதாவது 5 பூதங்களில் ஒரு பூதமாகிய நிலம், அதிலிருந்து கிடைக்கும் உணவு பண்டங்கள், அவைகளை எப்படி சீராக கண்காணித்து நமது சக்தி அளவை எப்பொழுதும் நல்லபடியே இருக்க எப்படி சாப்பிடுவது, எந்த அளவிலே எடுத்துக்கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய சத்துக்கள் எவை என்பன போன்றவற்றை நிதானமாக பெரியோர்கள், மருத்துவ நிபுணர்கள், சித்தர்கள், மற்றவர்கள் எடுத்துச் சொல்லியிருப்பதை கேட்டு அதன்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இந்த பகுதியை உணவு முறை எடுத்துக்கொள்ளலாம். முதலில் இந்த பகுதியை முடித்துவிட்டு அடுத்த பகுதியான மனவளம் என்ற பகுதியை வேண்டும்போது தொடர்ந்து அதையும் விவரமாக எடுத்துக்கொள்ளலாம். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம்.